அல்லேலூயா. உங்களை மீண்டுமாய் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த இந்த பாவியான என்னையும் ரட்சித்து அவருடைய சத்தியத்தை விளக்கும்படியாய் தந்த என் தேவனுக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதையும் துதியும் உண்டாவதாக. இந்த வாய்ப்பளித்த ஐயாவுக்காகவும் அவங்க மனைவி அவங்க பிள்ளைகளுக்காகவும் சபையாருக்காகவும் என் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனைவி சார்பாகவும் பிள்ளை சார்பாகவும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த திறமை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சகோதரர் ரொம்ப அழகாக பாடல் பாடினாங்க. தேவ பிரசன்னத்தோடு அதை உணர முடிஞ்சது. கரெக்டாக ஐயா 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. என்னோட கூட நீங்கள் பயணிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கிக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அடியானுக்கு தியானிக்கும் பொழுது என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். தேவ ஆவியானவர் அப்படியாய் வழிநடத்துகிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதத்துல அநேக 40 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த பாடுகள், எதற்காக இவ்வளவு பாடுகள் அனுபவித்தார். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிப்பாங்க. கண்டிப்பா இந்த திருச்சபையார் அந்த காரியத்தை தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவும் மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்தார். நான் ஒரு சில காரியங்களை நம்ம பேசுவோம். பேசினாதான் ஒரு சில காரியங்கள் புரிய வரும். இயேசு கிறிஸ்துவை பத்தி இந்த உலகத்துல தெரியாத மனுஷனே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இந்த பூச்சக்கரத்துல, பூமி பூச்சக்கரத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவராக சுவிசேஷத்தை பத்தி அறிவிக்கப்படும், முடிவு வரும். அப்பனா எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியும். ஆனா அநேகருக்கு என்ன தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் தெரியாது. இந்த சத்தியம் தெரியாததுனாலதான் அன்றைய காலத்துல இருந்த யூதர்கள், அதாவது இப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள்ல அங்க இருக்கிற யூதர்கள் அவரை சிலுவையில அறைஞ்சாங்க. சத்தியம் அறியாததுனாலதான், தெரிந்து கொள்ளாததுனாலதான். சரி, இப்ப நான் உங்களை ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட சம்பாஷிக்க விரும்புறேன், அதாவது பேச விரும்புகிறேன். நீங்க ஜாலியா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை. நான் உங்களுக்கு ஒரு மனுஷன் தான். நீங்க எப்படி வேதத்தை வாசிக்கிறீங்களோ அதே போலதான் நானும் வாசித்து ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை உங்களோட கூட நான் என்ன பண்ண போறேன்னா பகிர்ந்துக்க போறேன். அப்ப நீங்க பேசினாதான் நல்லா இருக்கும். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு சில 7 வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. உயிர்த்தெழுந்த நாள்ல அதற்குண்டான காரியங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. நம்மளுக்கு இன்றைய தினத்துல நீங்க என்ன மனசுல வச்சுக்கீங்கன்னா, உயிர்த்தெழுந்த நாள், இந்த ஈஸ்டர் தினம் அப்படின்னு மனசுல வச்சுக்கீங்க. அப்பதான் இதுக்குண்டான காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகா விரும்பும். சரி, இயேசு கிறிஸ்து என்னென்ன பாடுகள் எல்லாம் அந்த சிலுவையில் போய் சுமக்கும் பொழுது அவர் என்னென்ன பாடுகள் எல்லாம் அனுபவிச்சாரு என்று நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. சபையார சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க. அப்படி இங்க தான் வருவோம். வேற சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, சொல்லுங்க. அது தெரியாது, தெரிஞ்சிருப்பீங்க. சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே சொல்ல போறதில்ல, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் பாடுகள் அனுபவிச்சார் சொல்லுமா? சிலுவையில் அழைக்கப்பட்டார். அப்புறம் வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். முட்கீடு வைக்கப்பட்டார். அப்புறம் அடிக்கப்பட்டார். நான் இப்போ சொல்றேன், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான். கர்த்தருடைய வார்த்தையை தாங்கிட்டு உங்க கூட பகிர்ந்து நான் என்ன கத்துக்கிட்டனோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நீங்க தாராளமா பேசலாம். ஏதோ இந்த ஒரு 40 நிமிஷம் 1 hour அப்படியே உட்காந்துட்டு போறதெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாம போகுது. வருவாங்க, பேசுவாங்க, அப்படியே போறது என்னுடைய விருப்பம் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். உண்மையாகவே இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான், பாக்கியவர். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? வசனம் சொல்றது, என்னுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். இப்ப நம்மளாம் யாரு அதை தியானிக்கிறோம், அவ்வளவு. அந்த காரியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு ஐயா 40 நிமிஷம் கொடுத்துங்க. அந்த பெரிய முள்ள 9ல வரும்போது நான் ஐயா கிட்ட கூட சொன்னோம். அதனால கொஞ்சம் உன்னிப்பா இந்த காரியத்தை கேளுங்க. என்னென்ன பாடுகள் மறுபடியும் கடற்கன்னு சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க சிலுவையில் அறையப்பட்டார், ஐயா சொன்னாரு ஆணிகள் அடிக்கப்பட்டாங்க, தங்கச்சி சொன்னாங்க முட்கீடு சுட்டப்பட்டாங்க. வேற வேற கடற்கன்னு சொல்லுங்க. வெரி குட். அவ்வளவு பாடுகள் அனுபவித்து மலையில் சிலுவையில் கூட்டு போனாங்க. அப்புறம் இது மாதிரி அநேக காரியங்கள். வேற சாட்டில் அடிச்சாங்க. வெரி குட். அப்புறம் தம்பிங்க, ஆனா நான் சபைக்கு வர்றதே பெரிய விஷயம். இதுல வேற நீங்க இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா நான் எப்படின்னா சொல்லுவேன்.
உங்களை போல இருந்தா அதுதான்ப்பா. ஆனா ஆண்டவர் இந்த பாவியை ரட்சித்து உட்கார வைத்து அவருடைய தேவ செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வைத்திருக்கிறார். சரி, ரொம்ப நேரம் போக விரும்பல. அப்ப இயேசு கிறிஸ்து என்னென்ன பாடுகள் அனுபவித்தார் அப்படின்றது இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ரொம்ப காரியங்கள் சொல்லுவாங்க. தலையில முட்கிடங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அது ஒரு காரியம் இருக்கு, அது ஒரு சத்தியம் இருக்கு. 39 அடிகள் அடிக்கப்படுறாங்க, அது ஒரு சத்தியம் இருக்கு. சிலுவையில அவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறாரு. ஏன் கடவுள் இந்தந்த காரியங்களை அவர் செய்யணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. பிதாவானவர் எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும்? ஏன் இவ்வளவு பாடுகளை அவர் சகிக்க வேண்டும்? சிலுவையில் அறியப்படுறாரு. சொன்னது போல மலை மேல அந்த சிலுவையை தூக்கிட்டு போறாங்க, 39 அடி அடிக்கிறாங்க, கைகளிலும் காலிலும் ஆணி அடிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பாடுகளை இயேசு கிறிஸ்து தன் சரீரத்துல தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் ரட்சிக்கிறதுக்காக, நம்மள கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக அந்த சிலுவை என்ன பண்ணாரு, அவர் ஏற்றுக்கொண்டார் என்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தேவன் விருப்பப்பட்டார், ஆசைப்பட்டார், சந்தோஷப்பட்டார். எதற்காக என்பதை நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போறோம். இது மனசுல வச்சுக்கோங்க. தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துல ஏன் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கணும், வேதனைகளை அனுபவிக்கணும், கஷ்டங்களை அனுபவிக்கணும்? தேவன் ஒரு திட்டம் பண்ணார். இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏசாயால ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். வாசிக்க வேணாம், நான் அப்படியே சொல்லிடுறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அதாவது ஏசாயா 53:3 10 வசனம் வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்கு, நீங்க வாசித்து பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்படியே தொடர்ச்சி நீங்க வாசித்தீங்கன்னா உனக்கு சில வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். தேவன் 10 வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுபடுத்தினார் எதற்காகன்றதுதான் நம்ம தியானிக்க போறோம். அப்ப தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. உன் பாவத்திற்காகவும் என் பாவத்திற்காகவும் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரியம். அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த, முக்கியமான சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா தெரிஞ்சுக்க போறோம். எடுத்தவங்க வாசிங்க, நம்ம சத்தியத்துக்கு நேராக போடுவோம். எடுத்தவங்க வாசிங்க. பிரசங்கி 1:4. பிரசங்கி 4 பக்கம் பழையற்பட்ட சந்ததி போகிறது, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமி என்றென்றைக்கும். எல்லாருக்கும் சொல்லுவோம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கண்களை மூடி வேண்டுதல் செய்வோம். அல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை விலக்கி காமிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீ ஒருமுகப்படுத்தும். உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யும். இந்த வார்த்தைக்கு உதவமாய் போராடுகிற கிரியை செய்கிற அந்தகர வல்லமைகள், அவங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அபத்தமாக்கி போடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எந்த உலக சிந்தையும் பிள்ளைகளையும் எங்களையும் ஆட்கொள்ளாதபடி இதை நாங்கள் தியானித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளா இருக்க வைத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சரி, கவனிங்க. பிரசங்கி 1:4 பிரசங்கி எழுதுறாரு, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த பூமியை உருவாக்குனவர் யாரு? தேவன், கர்த்தர் உருவாக்குறார். இந்த பூமி ஆதி காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பாருங்க, தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆதியாகமம் 1:1 இருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
இப்பேற்பட்ட பூமி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அழகா படைக்கிறார். நீங்க எல்லாம் சண்டே கிளாஸ்ல இருந்து வந்திருப்பீங்க, இல்ல ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம படிச்சிருக்கோம் வேதத்துல 6 நாள் எல்லாத்தையும் படிச்சு 7ஆம் நாள் ஓய்வு நாளா வைக்கிறார். மனுஷனுக்கு தேவையான ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ வேண்டியதுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா முன்பாக படைக்கிறார். என்னென்ன படைக்கிறாரு? வானத்தையும் பூமியும் படைக்கிறாரு, வெளிச்சத்தையும் இருளையும் படைக்கிறாரு, அதுக்கப்புறமா மீன்களை படைக்கிறாரு, முப்புங்களை மனுஷன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை படைக்கிறாரு, மனுஷனை கடைசி என்ன பண்றாரு? படைக்கிறார். அது எப்படி படைக்கிறார் அப்படின்னா வேதம் சொல்லுது, மனுஷனை அவர் சாயலாகவும் அவர் ரூபத்தின்படி என்ன பண்றாரு? மனுஷனை படைக்கிறார். எப்படி படைக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரோ, அவர் ரூபம் எப்படி இருக்கிறதோ அதே போல நம்மள என்ன பண்றாரு? படைக்கிறார். ஆதியில படைக்கிறார். அவர் ரூபத்தின்படியும் அவர் சாயலாகவும் என்ன பண்றாரு? மனுஷனை படைக்கிறார். படைக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதுறாரு, அவன் ஜீவ ஆத்துமாவை மாறுறான். மனுஷன் எதுனா படைக்கிறாரு? மண்ணுனால படைக்கிறாரு. எப்படி படைக்கிறாரு? அவர் சாயலாகவும் அவர் ரூபத்தின்படியும் படைத்து அவனுக்கு என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதுறாரு. அவன் எப்படி ஆகுறான்? உயிர் அடையிறான், ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். சரி, எதற்காக ஆண்டவர்? பூமி எப்படி இருந்ததா? வெறுமையமா இருந்தது, ஒழுங்கினுமா இருந்தது. அது ஆண்டவர் அழகா உருப்படிச்சு மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படிச்சு மனுஷனை படிச்சு அவர் சாயலாக அவர் ரூபத்தின்படி படிச்சு அவனுக்கு என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். எதற்காக மனுஷனை படைக்கிறார்? எதற்காக அவனை உயிர் உள்ளவனாய் மாற்றுகிறார் என்றால் ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கச்சிக்கிட்ட பைபிள் இல்லையா? பைபிள் இந்த பைபிள் படி. ஒருவேளை நீங்க எடுக்கலன்னா தங்கச்சிட்ட பைபிள் கொடுங்க. அவர் ஒருவன் அல்லவா படைத்தார். ஐயா பழைய ஏற்பாட்டுல அதை சொல்லுங்க, அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா மல்கியா 1105 பக்கம். தயவு செஞ்சு இந்த வசனத்தை கவனிங்க. அவர் ஒருவன் அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பூர்ணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்தில் பூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. போதைய என்ன பக்தி உள்ள? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. நான் சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்லுவேன். எதற்காக? இருதயத்துல உட்கார்றதுக்காக தான். அப்பதான் ஒரு விஷயங்கள் அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காரும். எதற்காக? உலகம் எப்படி இருந்தது? வெறுமையா இருந்தது. உலகத்தை படைக்கிறாரு, படைச்சு மனுஷனை உண்டாக்குகிறாரு, அவர் சாயலாகவும் அவர் ரூபத்தின்படியும் படைக்கிறாரு, ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறாரு. எதற்காக கொடுக்கிறாரு? மல்கியா 2:15 வாசிச்சோம். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான். ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறாரு. ஆனா மறுபடியுமா இந்த பூமி என்னவாய் மாறிடுச்சான்? சீர்கெட்டதாய் ஒழுங்கின் கிரியமாய் ஆண்டவர் பார்த்தாரு. என்ன பண்ண தெரியுமா? அந்த பூமியில இருக்கிற ஜீவ ஜந்துகள் எல்லாரையும் நிர்மூலமாக்கணும்ட்டு தேவன் விரும்புகிறார். ஆண்டவன் விரும்பின காரியம் என்னன்னா, ஒரு பக்தி உள்ள சந்ததி. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அதே போல என்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய சந்ததியும் ஒரு பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, மறுபடியும் இந்த பூமியை கெடுத்து அதை சீர்குலைத்து அது எப்படி ஆயிடுச்சா? இருளால் மூடிப்பட்டது, பாவத்தினால் நிரம்பிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த சந்ததியை நிர்மூலம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த சந்ததி மத்தியில ஒரு மனுஷன் எப்படி இருக்கானா, உத்தமான நீதிமானா இருக்கிறான். அவன் தான் யாரு? நோவா. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் நோவா கிட்ட. ஆதியாகமம் 7:1 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். இந்த சந்ததியில் அப்படின்னா எந்த சந்ததியில்னா, அங்க ஒரு சந்ததி வளருது. ஆண்டவர் என்ன சந்ததியா இருக்கணும்னு விரும்புறாரு? ஒரு பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு சந்ததி பெருகிச்சு. அது என்ன சந்ததினா, பாவம் பண்ற ஒரு சந்ததியாய் விளங்குச்சு. பாவம் பண்ற ஒரு சந்ததியாய் இந்த பூமியில உருவாகிச்சு.
ஆண்டவர் நிர்மூலப்படுத்தினாரு. அப்போ நோவாவை பார்த்து சொல்றாரு, இங்க பாருப்பா, உன்னை நீதிமானா கண்டேன். இந்த சந்ததி, இந்த பொல்லாத சந்ததியில உன்னை நீதிமானா நான் காண்கிறேன். நீ இந்த பிரேரக்குள்ள பிரவேசி, உன்ன ஒரு பெரிய ஜாதியா என்ன பண்ணுவேன்னா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நோவா மூலியமாய் ஒரு சந்ததி வருது. நோவா மூலியமாய் ஒரு சந்ததி வருது. ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் படிச்சு மனுஷங்கிட்ட கொடுத்தார். 6ஆம் ஏவல் அவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் இந்த மனுஷங்க ஆண்டு கொள்ளட்டும், நீ எல்லாவற்றையும் ஆளுங்க, ஆசீர்வதித்தாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நல்லா யோசித்து பாருங்க, ஒரு கணவன் மனைவி பிள்ளை பிறகு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாதிக்கலாம் யாருக்குதான்? இந்த வானமும் பூமியும் யாரால படிக்கப்பட்டது? அவரால படிக்கப்பட்டது. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பக்தி உள்ள சந்ததிக்கு கொடுத்து, நீங்க ஆசிரியமா சந்தோஷமா இருங்க, ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்தாரு. ஆனா அவங்க எப்படிப்பட்ட சந்ததியா வளர்ந்தாங்கன்னா ஒரு பாவமுள்ள சந்ததியா வளர்ந்தாங்க. அந்த பாவமுள்ள சந்ததியை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா நிர்மூலப்படுத்துறாரு. அதன் மத்தியில ஒரு மனுஷன் நீதிமானா இருந்தான். அவன் நிமித்தமா அநேக சந்ததிகள் உருவாகிடுச்சு. அப்பேற்பட்ட சந்ததியில வந்தவங்க யாருன்னா ஆபிரகாம். அப்படியே தொடர்ச்சியா போகும். தேவன் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நான் எப்படி இருக்கணும் அதே போல என் பிள்ளைகளும் ஒரு பரிசுத்தமா இருக்கணும். அதே போல மனுஷனை உருவாக்குற நோக்கம் என்னன்னா அவன் பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நோவாவுக்கு அப்புறமா யாரை அழைக்கிறாருன்னா ஆபிரகாம் அழைக்கிறாரு. ஆபிரகாம் அழைத்து சொல்றாரு, ஆதியாகமம் 17:8, நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நோவாவுக்கு அப்புறமா நிறைய சந்ததி வருது. ஆபிரகாம் அழைக்கிறாரு. ஆபிரகாமை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்ல. தயவு செஞ்சு தெரியலன்னா வேதத்தை வாசி தெரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் அழைக்கிறாரு. அவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சொல்றாரு, இந்த நட்சத்திரம் பாரு, அது எப்படி எண்ண முடியாதா இருக்கிறதோ அதே போல உன்னுடைய பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன், பெருக செய்வேன். கடல் மணலை பாரு, அதே போல பெருக செய்வேன் சொல்லி இவர்கள் யாரா இருப்பாங்கன்னா அவர்களுக்கு நான் தேவனா இருப்பேன். நோவாவுக்கு அப்புறமா யாரை அழைக்கிறாரு? ஆபிரகாமை அழைத்து அவர்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன். இந்த உலகத்துல அநேக ஜாதிகள் தோன்றினாலும் ஆபிரகாமை ஸ்பெசிபிக்கா அழைத்து அவன் என்ன பண்றாருன்னா, மூலியமா ஒரு பிள்ளைகள் பிறக்கும். அந்த பிள்ளைகள் எனக்கு தேவனா, நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன், அவர்கள் எனக்கு பிள்ளைகளா இருப்பான்னு சொல்லி அநேக உடன்படிகள் என்ன பண்றாருன்னா தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு, அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு. ஆனா அந்த பிள்ளைகளும் எப்படி இருக்காங்கன்னா, எடுத்து வாசிங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 265 பழைய ஏற்பாட்டுல 32:5 எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பேஜ் நம்பர் 265 பழைய ஏற்பாட்டுல. எவர்கள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். தேவன் எப்பேற்பட்ட சந்ததியா இருக்கணும் விரும்புகிறாரு? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும் விரும்புகிறாரு. நோவா காலத்துல பாவம் உள்ள சந்ததியா இருந்தாங்க, அதை அழைச்சாரு. மறுபடியும் ஆபிரகாமை அழைக்கிறாரு. ஆபிரகாமை அழைச்சி நான் உங்க பிள்ளைகளுக்கு தேவனா இருப்பேன்னு சொல்றாரு. அந்த பிள்ளைகளுக்கு அநேக உடன்படிக்கைகளை கற்பனைகளை கொடுக்கிறாரு. காலம் உருண்டோடுது. அந்த பிள்ளைகள் எப்படிதான் மாறுறாங்க? தாறுமாறுமான பிள்ளைகள். அவர்கள் என்ன பண்ண, மாற்றாற்றும் பிள்ளைகள். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. நீங்க அப்படியே தொடர்ச்சியா வாசித்தீங்கன்னா வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவாரு, அவிசுவாசம் உள்ள சந்ததியாரு, விபச்சாரையான சந்ததியாரு, இன்னும் அநேக காரியங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க எப்படி இருந்தாங்கன்னா பாவம் செய்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. நீதிமொழிகள்ல ஒரு சில சந்ததியார்களை பத்தி சொல்லி இருக்கு. நல்லா இந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்கும் போது கவனிங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 அப்படியே வாசிங்க. தங்கள் தகப்பனை கவனிங்க. எந்தெந்த சந்ததியார்? தேவன் எப்படிப்பட்ட சந்ததி இருக்கணும்னு விரும்புகிறாரு? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும்னு விரும்புகிறாரு. உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பாவம் செய்யறாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு சந்ததிகளும் இருக்கு.
இப்ப நீதிமொழிகள் அவர் விளக்குறார் எப்பேற்பட்ட சந்ததிகளா இருக்காங்க. தொடர்ச்சி வாசிக்க தம்பி. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தங்கள் அழுக்கற்ற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகின்ற சந்ததியாரும் உண்டு. வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்டங்களை வைத்து பற்களையும் கத்திகளை வைத்த கடவாய் பற்களுடைய சந்ததியாரும் உண்டு. எப்பேற்பட்ட சந்ததிகள் வராங்க பாரு. தன் தகப்பனை மதியாத சந்ததியாரும் உண்டு. தங்கள் பாவங்கள் கழுவப்படாம தங்கள் கண்களுக்கு மேட்டிமையாம சந்தோஷமா இருக்கிற நாங்க பாவமே செய்யல எப்படி சந்ததியார் உண்டு. இன்னும் அநேக சந்ததியார்கள் இந்த காலகட்டத்துல சொல்லிக்கிட்டே போலாம். இப்பேற்பட்ட சந்ததியார் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா சொல்லுங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஏசாயா மூலமா ஒரு சில வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 1 அதிகாரம் 2, 3, 4 வாசிங்களேன். ஏசாயா 1 அதிகாரம் 2, 3, 4. வானங்களே கேளுங்கள். அந்த வானத்தையும் பூமியும் சாட்சியா வச்சு ஒரு சில காரியங்களை சொல்றாரு. வாசிங்க. பேசுகிறார். ஒரு பிள்ளைகளை அதை உண்டாக்கி அதை வளர்த்து அதை ஆதரித்தேன். அவர்களோ கலகம் பண்ணினார்கள். கழுதையும் ஆண்டவனின் உன்னனையும் அறியும் இஸ்ரவேலா அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ ஐயோ பாவமுள்ள ஜாதியும் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் உண்டாக்குற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக பின்வாங்கி போனார்கள். ஒரு வேதனையோட சொல்லியிருப்பாங்க. யோசித்து பாருங்களேன். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இதை சிந்திச்சு பாருங்களேன். அவர் பிள்ளையை உண்டு பண்றாரு, ஜீவ சுவாசத்தை கொடுக்குறாரு. இந்த வானத்தையும் பூமியும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவங்க எங்களை என்ன பண்ணினாங்களாம்? கெடுத்துக்கிட்டாங்களாம். பாவமுள்ள பிள்ளைகளா இருந்தாங்களாம். யோசித்து பாருங்க. இப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணவன் மனைவியும் தன் பிள்ளைகளுக்காக அநேக காரியங்களை சம்பாதிக்கிறாங்க. நல்லா இருக்கணும், பைக் வாங்கி தராங்க, எல்லாமே வாங்கி தராங்க. ஆனா அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கான்? பாவம் செஞ்சு உதாரணமா சுத்திக்கிட்டு இருக்கான். பாவம் செஞ்சுக்கிட்டு அவன் இஷ்டத்தின்படி சுத்திக்கிட்டு இருக்குங்க. இப்ப அவங்க தகப்பனுக்கு தாய்மை எப்படிங்க யோசிப்பாங்க? எப்படிங்க இருக்கும்? அவங்க இருதயம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் கஷ்டப்படுறதே உங்களுக்கு தானப்பா. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு யோசித்து பாருங்க. எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எதுக்காக? உங்களுக்காக. அதுதான் ரொம்ப அழகா ஏசியா மூலமா ஆண்டவர் அந்த உணர்வுபூர்வமா நம்ம வாஸ்தனா உங்களுக்கு தெரியும். நான் அவர்களை பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர்களோ எப்படி இருக்காங்க? பாவமான எனக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? கலகம் பண்ணினாங்க. எனக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. அவங்க பாவமுள்ள பிள்ளைகளாய் மாறினாங்க. ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆதி காலத்துல ஆண்டவர் அழிச்சு போட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை என்ன பண்ணாருன்னா நோவாவுக்கு கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்றாரு. இந்த 1 மணி நேரத்துல எல்லா காரியத்தையும் உள்ளடக்கி சொல்ல முடியாது. நான் நேர்த்தியா ஒரு சில காரியங்களை புரிய முடியாது சொல்றேன். தேவன் என்ன விரும்புகிறாரு? ஒரு பக்தி உள்ள சந்ததியை தேவன் விரும்புகிறாரு. அதுக்காக ஆண்டவர் மனுஷனை படைக்கிறாரு. ஆனா அவங்க எப்படி மாறினாங்களாம்? பாவம் உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்துல சீர்கெட்ட பிள்ளைகளாய் மாறினாங்க. தன் தகப்பன் தாய துர்வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாய் மாறினாங்க. இப்பேற்பட்ட சந்ததிகள் வந்தது. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசு ஒரு சில பேர்கிட்ட என்ன பண்றாருன்னா, யூதர்கள்கிட்ட ஒரு சில காரியங்களை சம்பாஷிக்கிறார். அதாவது இவர்கள் எந்த பிள்ளைகள் என்பதையும் யாரால் உண்டானவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன யூதர்களிடம் ஒரு சில காரியங்களை சொல்ல. அதாவது இயேசு கிறிஸ்து நீங்க யாரால உண்டானீங்க, நீங்க எப்பேற்பட்ட பிள்ளைகள் என்பதை அவர் ரொம்ப அழகா அந்த யூதர்கள்கிட்ட சம்பாஷிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது அநேக காரியங்களை சொல்லிட்டே போனார் இல்லையா? அப்ப அங்க இருக்கிற சில யூதர்கள் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இங்க வருப்பா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு அந்த யூதர்கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்பா நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்க யாருக்கும் என்ன பண்றது இல்ல,
அடிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, இங்க பாருப்பா, நீங்க ஆபிரகாம் சந்ததிகள் என்று நான் அறிவேன். ஆனா ஒருவன் பாவத்திற்கு அடிமையா இருந்தா அவன் அதுக்கு என்னவா இருக்கான்? பாவம் செஞ்சா அவன் எதுக்கு அடிமையா இருக்கிறான்? இந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அந்த காரியத்தை தான் அவனுக்கு உணர்த்துற ஆண்டவர் அந்த யூதர்கிட்ட சொல்றாரு. மறுபடியும் சொல்றேன், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே நீங்க விடுதலை ஆகுவீங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க யாருக்கும் அடிமை கிடையாது, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, நாங்க வேசித்தனத்தினால பிறக்கல, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு. யார் தெரியுமா? ஆபிரகாம். ஒரு ஆண்டு சொல்றாரு, நீ ஆபிரகாம் பிள்ளைன்னு நான் அறிவேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கொலை செய்ய தேடுறீங்க. நான் சத்தியத்தை சொல்றதுனால நீங்க என்ன கொலை செய்ய பாக்குறீங்க. அந்த காரியத்தை ஆபிரகாம் செய்யல, ஆனா நீங்க செய்றீங்க. நீங்க யாரால உண்டான பிள்ளைகள் என்று இயேசு சொல்றாரு. எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஏங்க யாரால உண்டானவங்க? இப்போ தேவன் யார் உண்டு பண்ணது? மனுஷனை தேவன் உண்டு பண்ணாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க யாரால உண்டாயிருக்கீங்க தெரியுமா? வாசிங்க, தொடர்ச்சி வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு எங்க போச்சு பாருங்க. ஆதி முதல் கொண்டு ஆதாமையும் ஏவாளையும் பாவம் பண்ண வச்சவன் யாரு? பிசாசு. அதுதான் ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. நீங்க யாரால உண்டாயிருக்கீங்க தெரியுமா? இந்த பிசாசினால உண்டாயிருக்கீங்க. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அது மாத்திரமல்ல, பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? வசனம் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் 327, புதிய ஏற்பாடு. 300 பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்காங்க? தேவன் எதுக்காக மனுஷனை உண்டா பண்ணினாருங்க? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆதி காலத்துல இருந்து விருப்பப்பட்டாரு. ஆனா அந்த சந்ததி என்னென்ன சந்ததியாய் மாறிடுச்சு? பாவம் செய்கிற சந்ததி. பாவம் யாருங்க செய்வான்? பிசாசு செய்வான். இப்ப பாவம் செய்கிறவங்க யாருக்கு ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு? அவனால பிறந்த பிள்ளைகள் நீங்க. அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அதைத்தான் நீங்க செய்றீங்க. அப்ப நீங்க யாரால பிறந்தவன்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள்கிட்ட சம்பாஷிக்கிறார். என்ன சம்பாஷிக்கிறாரு? அம்மா, நீங்க யாரால உண்டாயிருக்கீங்க தெரியுமா? பிசாசுனால உண்டாயிருக்கீங்க. யாரை நீங்க என்ன செய்றீங்க? பாவம் செய்றீங்க. அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்ன? அப்ப பிசாசினால பிறந்த பிள்ளைகள் ஒரு மாம்சத்தில் பிள்ளைகள் என்று வேதவசனம் வர்ணிக்கிறது. அப்ப அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னன்னு சொல்லிட்டு கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 20. இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க? கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள். பக்கம் வந்து புதிய ஏற்பாட்டுல 262. மாம்சத்தின் கிரியைகள். ஐயா, இன்னும் எடுக்கல. பசங்க பார்க்கணும். அதை பார்த்ததான் இருதயத்துல போய் உட்காரும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. வெளியரங்கமா இருக்கிறது. அவைகள் யாவன? யாவன? விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள், இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று
யார் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. போதுங்க, முன்னே நான் சொன்னது போல போதும். இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இவங்க எப்படிப்பட்ட சந்ததி? இப்படிப்பட்ட ஒரு சந்ததி இருக்கு. எப்பேற்பட்ட சந்ததி? மாம்சத்தின் கிரியைகள் உண்டான ஒரு சந்ததி. ஆனா தேவன் விரும்புகிற சந்ததி எந்த சந்ததி? ஒரு பக்தி உள்ள சந்ததி. விபச்சாரம், வேசிதனம், காம விகாரம், பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை, இப்பேற்பட்ட சந்ததி யாரால பிறந்த சந்ததி? பிசாசினால உண்டான சந்ததி. இந்த சந்ததிக்கு தான், பிசாசுக்காக தான் ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன உண்டாக்கப்பட்டது? நரகம், ஆக்கினை உண்டாக்கப்பட்டது. ஆனா அவன் எப்படி இருக்கானா? கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷனால உண்டு பண்ணின தேவன் மனுஷனை உண்டு பண்ணாரு. பக்தி உள்ள சந்ததிய அவரோடு கூட சம்பாஷிக்க, அவரோடு கூட சந்தோஷமா இருக்க, அவளை பார்த்து மகிழ. ஆனா அவன் என்ன பண்ணானா? அவன் மேட்டின்மையான அவன் கீழே தள்ளப்பட்டான். என்னடா நான் அங்க இருந்தேன், இப்ப அங்க கொண்டு வர ஒரு சந்ததியை உண்டு பண்றாருன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றான்? அவனுடைய காரியத்துக்கு வலிக்கிறான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பேற்பட்ட மாம்சத்திற்குரிய பிள்ளைகளை யாருக்கு பிரியமா இருக்க முடியாது? தேவனுக்கு ரோமர்ல இருக்கு. ரோமர் 8:8 இந்த வசனம் இருக்கு. ரோமர் 8:8. ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்ப தேவன் விரும்புகிற பிள்ளைகள் எப்படியா இருப்பாங்க? அப்ப தேவன் என்ன விரும்புறாருங்க? எதுக்காக மனுஷனை படைச்சாரு? ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே மனுஷனை படைச்சாரு. ஆனா இந்த மனுஷர்கள் எப்படி இருந்தாங்க? பாவம் செஞ்சுக்கிட்டு பிசாசின் பிள்ளைகளாய் மாறினாங்க. அப்ப அந்த மாம்சத்தின் பிள்ளைகள் யாருக்கு பிரியமா இருக்க முடியாது? தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஒரு பிரியமில்லாத பிள்ளைய தேவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க செய்வாரா? செய்ய மாட்டார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஜீவன் உள்ளவனாய் படைத்த மனுஷனுக்குள்ள மரணம் வந்ததுக்கு காரணம் பாவம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா? இது ஒரு பக்கம். இப்பதான் அந்த சத்தியத்துக்குள்ள போவார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எடுத்து வாசிங்க. 1 யோவான். இந்த பாவம் செஞ்சதுனால மனுஷனுக்குள்ள என்ன வந்தது? மரணம் வந்தது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் பாவம் செய்கிறான். இப்பதான் முக்கியமான கருத்து. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி அவருக்கு அநேக காரியங்களை உண்டு பண்ணினாரு. ஆனா அவங்க என்னவா மாறினாங்க? பாவம் உள்ள சந்ததியாய் மாறினாங்க. பாவம் போகிற சந்ததிக்கு என்ன உள்ள பிரவேசித்தது? இந்த மரணம் பிரவேசித்தது. இப்ப அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனோட திட்டம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புறாரு. எதற்காக? அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி. அது மாத்திரமல்ல, தேவன் ஒரு விரும்புகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த நிக்கதேமு என்ற ஒரு போதகர்கிட்ட, ஒரு பரிசேயன் கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அப்ப பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரம் எப்படி பெறணும்னு சொல்றாருன்னா, ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சம்பாஷிக்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, ஒரு முதிர் வயதுனா இருக்கிறவன் மறுபடியும் தாயின் பெஞ்சில பிரவேசிக்க முடியுமா? அதோட கருத்தை அவன் புரிஞ்சுக்கல. ஆண்டவர் தான் சொல்றாரு, இங்க வருப்பா, ஆவியால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தால் பிறப்பது மாம்சமா இருக்கும். அப்போ தேவன் என்னவா இருக்காருன்னா ஆவியா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளை எப்படி இருக்க விரும்புகிறாரு? ஆவியா இருக்க விரும்புகிறார். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வாஸ்தவமா இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. அதே போல ஆவியின் கனிகள் அதே கலாத்தியர்ல தான் இருக்கு. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், 9 கனிகள். இன்னும் அநேக காரியங்கள், சுபாவங்கள்லாம் இருக்கு. இப்பேற்பட்ட பிள்ளைகள் தான் தேவன் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க.
பிரியமா இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 3:6 மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இப்ப இந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:10 வாசிக்கிறேன். எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார்? அவரை நொறுக்க சித்தமாகி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமாவை தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சன்னதியை கண்டு நீடிய நாளாய் அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அப்போ எதற்காக உலகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவ்வளவு பாடுகள் அனுபவிச்சு சிலுவையில வெற்றி செஞ்சாருன்னா அவர் பிள்ளைகள், அவருடைய சந்ததி. நல்லா புரிஞ்சுங்க. ஆதாமுடைய விலா எலும்பு கீழ்க்கப்படுது, அங்கிருந்து ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததி என்ன சந்ததியாக மாறிடுச்சு? பிசாசின் பிள்ளைகளாய், பாவம் செய்கிற பிள்ளைகளாய் மாறிடுச்சு. சிலுவையில இயேசுவின் விழாவுக்கு குத்தப்படுது, அங்கிருந்து ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததி யாருன்னா பரிசுத்தமான பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நாங்க தான் அந்த பரிசுத்த பிள்ளை. அல்லேலூயா. அந்த சந்ததியை அவர் கண்டுதான் அவ்வளவு பாடல் என்ன பண்ணாராம்? அனுபவிச்சார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப யாரு இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரு? ஒரு பக்தி உள்ள சந்ததியை தேவன் என்ன விரும்புகிறாரோ அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அதை நடைமுறைப்படுத்தினார். நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் தெரியுமா? நம்ம பாவமான மனுஷனை மறிக்கிறோம். மறிச்சு அப்படி எழுவும் போது, அந்த ஞானஸ்தானம் எடுத்து எழுவும் போது பாவமான மனுஷன் சாகுறான். ஒரு பரிசுத்தமான ஆவின் பிள்ளைகளா நீங்க என்ன பண்றீங்க? மாறுறீங்க. அதை அச்சிடப்படுத்தும்படியா, அடையாளப்படுத்தும்படியாக தான் அந்த காரியங்கள் என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உங்க இதயத்துல கை வச்சு கேட்டுங்க, நான் பக்தி உள்ள சந்ததியா இருக்கிறேன்னா மாம்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறேன். நீங்களே உங்களை கேட்டு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அது யாரும் படிச்சோம். அந்த சுபாவத்தோட நீங்க இருந்தீங்களானால் நீங்க பக்தி உள்ள சந்ததியா தான் இருப்பீங்களா, இல்ல ஆவிக்குரிய சந்ததியா இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துல என்னென்ன சுபாவத்தோட இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறேன். என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதத்துல சில திட்டம் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம உண்மையா நீங்களே கை வச்சு கேட்டுங்க. யாருமே உங்களுக்கு கேட்க தேவையில்ல, மனசாட்சி உங்களுக்கு சொல்லிடும். நான் பக்தி உள்ள சந்ததியா இருக்கிறேன்னா இல்ல பிசாசின் சந்ததியா? இந்த உலகத்துல ரெண்டே ஜாதி, ரெண்டே சந்ததி தான். ஒண்ணு பரிசுத்த சந்ததி, இன்னொன்னு பாவம் செய்கிற சந்ததி. உலகத்தானுக்கு அது தெரியாது, நம்மளுக்கு தான் அது தெரியும். ஒண்ணு தேவனுடைய புத்திரர்கள், இன்னொன்னு பிசாசனுடைய புத்திரர்கள். தேவனுடைய புத்திரர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, பிசாசின் புத்திரர்களுக்கு நரகம் சமீபத்தில் இருக்கிறது. இதை யார் நீ தூண்டு நன்மையும் தீமையும் உனக்கு உண்டாக வைக்கிற? நீ தான் அதை என்ன பண்ணும் சொல்லுங்க. உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த உலகத்துல எந்த தலைவர்களும் வரலாங்க. கான்செப்ட் போட்டவர்கள் இன்னொன்று பார்த்துக்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுகளை அனுபவிச்சார். எதுக்காக தெரியுமா? அவர் சந்ததியை உண்டு பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆதி காலத்துல விரும்பினார் ஒரு சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பாவமுள்ள சந்ததியாய் மாறினார். இந்த ஏசாயா 53:10 அதற்குண்டான விடை இருக்கு. அவர் எதை இவ்வளவு பாடுகளை உட்படுத்தினார், இவ்வளவு காரியங்களை ஏன் ஏற்றுக்கொண்டார்னா அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளா நிலைத்திருப்பார். பார்த்தேன், என் விழாவில் தீர்க்கப்பட்டு என் ரத்தத்தினால கழுவப்படுகிற ஒரு சந்ததி இந்த பூமியில பிறக்க செய்ய போகுது. இப்ப அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்னா பிசாசின் கிரியைகளை என்ன பண்ணும், அழிக்கும். அதுக்காக தான் குமாரன் வெளிப்பட்டார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:14-16 வாசிங்க. ரோமர் 8:14-16. சீக்கிரம், இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு, எனக்கு கடக்க முடியும். ரோமர் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். யார் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய 16 வாசிப்பார்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள். இவர்கள் எப்பேற்பட்ட பிள்ளைகள் என்பதை சொல்றாரு. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால பிறந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு 5 நிமிஷம் எழுதிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டானா. அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை பொல்லாங்கன் அவனை என்ன. அங்க ஒரு மாம்சத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க யாரால பிறந்திருக்கீங்க? இல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னாரு இல்ல, அந்த யூதர்கிட்ட என்ன சொன்னாரு? நீங்க யாரால பிறந்திருக்கீங்க? பிசாசுகள். அந்த பிள்ளைகள் மாம்சத்துல பிறந்த பிள்ளைகள். அதனால பாவத்திற்கு அவங்க அடிமையா இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு பிள்ளைகள் பிறகுது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வருது. அந்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. பாவம் செய்யறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய பிள்ளை தானா? நான் சபைக்கு எந்த நோக்கத்திற்காக வருகிறேன்? சபை எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஏமா இதுதான் பாவம், இது சரியாத. ஏன் சபைக்கு இங்க வரீங்க தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அனுதினமும் அவங்க உட்கார்ந்து தேவன்கிட்ட பெற்ற வார்த்தைய உங்ககிட்ட வாஞ்சியா சொல்றாங்கன்னா, இந்த பூமி பொல்லாங்கனால சோதிக்கப்படும்படியாக வைத்திருக்கிறது. ஆக்கிரிக்காக எரியாக வைக்கப்பட்டிருக்கு. அதுல போய் நீ சிக்கிக்காத. ஒரு குடும்பத்துல சோதனை வரும், வேலைஸ்தலத்துல ஒரு சோதனை வரும். இதெல்லாம் யார் கொண்டு வருகிறார் அப்படின்னா, பிசாசானவன் கொண்டு வருகிறான். ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. 2வது காரியமா நான் சொல்லி முடிச்சேன். ஐயா ஒரு 5 நிமிஷம் எடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லுவதை முடிச்சிடணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17 இல்ல 17 12 17. ஐயா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போது வலுசர்ப்பமானது ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. இது தீர்க்கதரிசன வசனங்க. இப்ப கூட அந்த யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆதியாகமத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அதுல அவங்க தோற்று போனாங்க. இயேசு கிறிஸ்துக்கும் யுத்தம் நடந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜெயித்தார். சிலுவையில அதை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். இப்ப அவருடைய சாட்சி மூலமா நம்ம இப்ப தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மாறி இருக்கோம். இப்ப நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு யுத்தம் நடந்துகிட்டு. என்ன நடக்குதுங்க? யுத்தம் நடக்குது. 1 யோவான் 5:4 வாசிங்க. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? அவனை ஜீவன் உள்ளவராய் உண்டாக்குனார். பாவம் செய்த நிமித்தமா அவனுக்குள்ள என்ன வந்தது? மரணம் வந்தது. இப்போ மரணத்தோட என்ன பண்ண முடியாது? தேவனோட கூட இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு திட்டம் பண்ணி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்புனாரு. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன இருக்குன்னா, ஜீவன் உண்டு. வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். 1 யோவான் 5:11-12 வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியாம்
குமாரனை உடையவன் குமாரனை உடையவன் ஜீவனுடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். சிலுவையில் என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? வெற்றி சிறந்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்தார். ஆதாமும் ஏவாளும் தோற்று போனதுனால மரணம் அவங்களுக்குள்ள பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததுனால அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறாரு. அந்த ஜீவன் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணிருக்கு. அல்லேலூயா. நம் மரணத்தையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார்னா ஜீவனை கொடுக்க அவர் வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு சில ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லிட்டு, இந்த வெற்றியில, இந்த யுத்தத்துல சபை உங்களுக்கு யுத்த கலம். இந்த சபை, இந்த உலகம் ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துல, இந்த உலகத்தில் போகிற யுத்தத்துல நீங்க ஜெயிக்கணும்னா சபை எதுக்கு தெரியுமா? பழுக்கு விக்கிற ஒரு இடம். அந்த யுத்தத்துல நீ எப்படி ஜெயிப்ப? அந்த பாவத்துல நீ எப்படி ஜெயிப்ப? எப்படி அந்த வலு சர்ப்பமானது ஆண்டவருடைய சாட்சிகளை கை கொண்டு இருக்கிறவங்களோடு கூட யுத்தம் பண்ண போயிச்சான். நீ இங்க விட்டு வெளியே கடந்து போயிட்டனா, வீட்டுல இருக்கும்போது கரெக்டா இருப்ப, வெளியே போயிட்டனா யுத்தம் நடக்கும். ஒரு மருமகள் தன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு யுத்தம் நடக்கும். ஒரு வாலிப பிள்ளைகள் தெருமுனைக்கு போகும்போது அங்க ஒரு யுத்தம் நடக்கும். ஒரு சில பேர் வேலைக்கு போகும்போது அங்க ஒரு யுத்தம் நடக்கும். எல்லா இடங்களையும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்காது. நடத்துகிறவன் யாருன்னா அவன். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற யுத்தத்தை ஜெயித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேற வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அவரால பிறந்த என்ன பண்ணுவான்? உலகத்தை ஜெயிப்பான். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிற இடம் தான் திருச்சபை. உங்களுடைய வீடும் கூட வேதத்தை வாசிச்சாங்க. பட் ஒரு சில பேருக்கு அது புரியாததுனால இங்க வந்து சபையார் ஊழியக்காரர்கள் அழைக்கிறாங்க. எதுக்காக ஊழியக்காரையா வச்சிருக்கிறாங்கன்னா அதை உங்களுக்கு விளக்கி விவரமாய் சொல்றதுக்காக தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த 1 hour உட்கார மாட்டோம். 1 hour மேல போயிடுச்சு, நான் சிந்த போயிடும். ஞாயிற்றுக்கிழமை நாளில கறி வாங்கணுமா, போய் சாப்பிட்டோமா, தயவு செஞ்சு சொல்றாங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் வேற ஒரு பலன். இருந்த போதிலும் நடக்கிற யுத்தத்துல நம்ம எப்படி வெற்றி சிறக்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உட்கார்ந்து தயவு செஞ்சு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன், வேதத்தை வாசிங்க, அனுதினமும் வாசிங்க. வாழவே பிரயாசத்துல வேதத்தை அனுதினமும் நீங்க கவனிங்க, கேளுங்க. ஐயா கிட்ட வந்து ஐயா எனக்கு புரியல, எனக்கு சொல்லித்தாங்க, ஆவியாளர் விட்டு கேளுங்க. உங்களுக்கு அதிகமா என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுப்பாரு. யுத்தம் நடந்துட்டு இருக்குங்க, யுத்தம் நடக்குது, இப்பவும் நடக்குது. நம்ம இந்த சரீரத்துல இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. அதை ஜெயிக்கணும்னா இந்த ஆவியின் பட்டயம் அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இப்ப வெற்றி சிறக்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்? தீர்க்க தரிசனம். நான் தீர்க்க தரிசி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதை விளங்கி கொண்டு இதை உங்களுக்கு விளக்குறேன். இது தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட ஒரு சத்தியம். இதை மாற்ற சொல்லிட்டு நான் கடந்து போய்கிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கடகடன்னு எங்களோ வாசித்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்குள்ளே சொல்லுகிறதை நல்ல கவனிங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் தோற்று போனாங்க. ஆனா ஜீவனுள்ள கனி அங்கதான் இருந்துச்சு. ஆனா அவங்க அதை புசிக்க கூடாது, வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ இந்த உலகத்துல நீ வாழப்படுற, நீ ஜெயித்தனா அந்த கனியை உனக்கு அவரே என்ன பண்ணுவாரா? கொடுப்பார். அடுத்து வெளிப்படுத்துற விசேஷம் 2:11. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு எல்லா மரணத்திலே சேதமில்லை, சேதப்படுவது இல்லை என்று எழுதினான். 2ஆம் மரணம் அவனுக்கு என்ன பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? மரணத்தை ஆண்டவர் படிக்கும் போது மரணத்தோட படிச்சாரா, ஜீவன் உள்ளவனா படிச்சாரு? ஜீவன் உள்ளவனா படிச்சாரு. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதான் படிச்சாரு. அவன் செய்கிற பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. இப்போ நீங்க இந்த உலகத்துல அநேக திட்டங்கள் இருக்கு.
நீங்க இப்ப ஜெயம் கொள்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களை என்ன சேதப்படுத்த முடியாது? மரணம் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசானவங்க என்ன பண்ண முடியாது? அந்த மரணத்தின் அதிகாரி உங்களை வந்து என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 வாசிங்க. ஆவியானவர் சபைக்குள்ளே சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவன் நன்றி வேறொருவனும் அறியக்கூடாதபடியுமாகி புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்ததை போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அது சொல்வேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 கடைசியா முடிவு. 21:7 ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. ஆரம்பத்துல தொடங்குது, முடிவு எங்க வருது பாருங்க. அவர் என்ன விரும்புகிறாரு? நான் அந்த பிள்ளைகளுக்கு நான் தேவனா இருப்பேன், அவர்கள் எனக்கு. அந்த ஜனம் தான் ஒரு பக்தி உள்ள சந்ததி. இததான் ஆரம்பத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஆனா மனுஷன் செஞ்ச சில பொல்லாத கிரியைகள் நிமித்தமாக இவ்வளவு காரியங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இவ்வளவு காரியங்கள் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். ஆனா ஆண்டவர் கைவிடல. இன்னமும் நம்மளை கைவிடாத தேவனாதான் இருக்காரு. அதான் ரொம்ப அழகான சங்கீதத்துல, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த உலகத்துல நேசித்தவர்கள் நம்மளை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து கைவிடாத தேவன். எந்த விதத்திலுமே கைவிடவும் மாட்டார். சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். சங்கீதம் 37, 25, 26, 27, 28 வசனம். சங்கீதம் 37 சங்கீதம் 27, 28 வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். போதும். சரி, எல்லாம் கண்களை மூடும். அவங்க யாருக்கெல்லாம் இது விளங்குச்சுன்னு தெரியல. நீ யாருடைய பிள்ளையா இருக்கிற என்பதை நீ தீர்மானிச்சுக்கோ. இந்த உலகம் ஆக்கினைக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கு. நீ பக்தி உள்ள சந்ததியா இருக்கிறியா, இல்ல அவனுடைய பிள்ளையா இருக்கிறியா? நீ தான் என்ன பண்ணணும்? தீர்மானிச்சுக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடு. நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, சொல்லிக் கொடுத்த சத்தியத்தின்படியா உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உதவி செய்கிறாரப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறாரப்பா. அல்லேலூயா. உனக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்காக தெரியுமா? ஒரு பக்தி உள்ள சந்ததியை நீ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும்னா அனுதினமும் வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு. இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்கிறவரா இருக்கணும். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப தர அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
தேவ பிரசன்னத்தோடு அகிலத்தை தேவ பிரசனத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் உண்டு பண்ணின உடைய கிரியைகளுக்காக தெய்வங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவத்திற்காக நீர் மரித்தீரே, நீர் உயிர்த்தெழுந்தீரே, உங்களுடைய பிள்ளைகளா எங்களை சேர்த்துக் கொண்ட தெய்வக்காக நன்றியப்பா. வாழ்கிற வாழ்க்கை உமக்கென்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்துகிறாங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் 30, 60, 100 பலன் தர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீரே பெருகணும், அடி அடிச்சிருக்கணும். எங்களை தாழ்த்தி விடுமாய்க்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.